السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. وقال النبي عليه الصلاة والسلام الدين والنصيحة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அகில இலங்கை ஜமிஅய்யத்துல் உலமா சபை கல்முனை கிளை நடாத்தும் இஃப்தார் சிந்தனையோடு இணைந்திருக்கிறோம். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் அவன் கடமையாக சிலவற்றை ஃபர்லாகவும் அவனுடைய இபாதத்துகளை ஃபர்லில் சிலவற்றை உருவாக்கி வைத்திருக்கிறான். அந்த ஃபர்லில் உள்ள குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி மனிதனுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக சுன்னத்தான இபாதத்தை நின்று வைத்துள்ளான். அந்த சுன்னத்தில் வரக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நஃபில் என்ற இபாதத்தை மனிதர்களுக்கு சந்தர்ப்பமாக வழங்கி வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு இபாதத்தை நமக்கு ஃபர்லாக ஆக்கி தந்தான். அதனுடைய இரவு நேரத்துடைய இபாதத்தை சுன்னத்தாக ஆக்கி தந்தான். இந்த அமல்களின் பரிபூர்ணத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதன் ரமலானுடைய இறுதி கால பகுதியில் தன்னுடைய ரமலானுடைய அங்கீகாரம் அதிலுள்ள குறைபாடை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இபாதத்தை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை எவ்வாறு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் படுத்தினார்கள் என்றால், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபர்தஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை ஒவ்வொருவருக்கும் ஃபர்லாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். சிறார்கள், பெரியார்கள், அடிமை, முதலாளி, சிறியவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள் என்று எல்லோருக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் என்ற ஒரு இபாதத்தை நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடமை என சொல்லி காட்டினார்கள். ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதன் நோக்கம் முதலாவது எம்முடைய நோன்பில் ஏற்பட்ட ரஃபஸ், முன்பின் தவறுகள், நாங்கள் வேண்டுமென்று செய்யாத, நாங்கள் எதர்ச்சியாக தவறுதலாக மறதியாக நடைபெற்ற பாவங்கள், தவறுகளுக்குரிய குற்ற பரிகாரமாக மாறுவதற்காக வேண்டி இந்த ஜகாத்துல் ஃபித்ர் வழங்கப்படுகிறது. இரண்டாவது நோக்கம், இமாம் நபவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், பெருநாளுடைய தினம் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான தினமாக இருக்க வேண்டும். அந்த தினத்தில் யாரும் பசித்திருக்க கூடாது, தாகித்திருக்க கூடாது, உணவுக்கு வழியின்றி இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அமலை நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறான். அன்றைய தினத்தில் மனிதர்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜகாத்துல் ஃபித்ர் யார் யார் கொடுக்க வேண்டும்? ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பதற்கு நாங்கள் பெருநாளுடைய தினத்தில் பசி போகும் அளவுக்கு உணவுக்குறை ஏற்பாடும், மானத்தை மறைக்க முடியுமான அளவுக்கு எம்முடைய ஆடைக்குறை ஏற்பாடும் இருக்க, இதற்கு மேல் மிச்சமாக நம்மிடத்தில் செல்வம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் அப்போது கொடுப்பதற்கு கடமை என்ற அந்தஸ்திலே நாங்கள் வந்து விடுகிறோம். ஜகாத்துல் ஃபித்ர் என்பது, இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் ஆண்கள், பெண்கள், சிறியோர்கள் எல்லோருக்காகவும் கொடுக்க வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ரை குடும்பத்தை யார் செலவீனத்தை பொறுப்பேற்று நடத்துகிறாரோ அவர்தான் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுப்பேற்று செய்ய வேண்டும். அவருடைய செலவீனத்துக்கு கீழால் மனைவி இருப்பாளாக இருந்தால், பிள்ளைகள் இருப்பார்களாக இருந்தால், சகோதரர்கள் இருப்பார்களாக இருந்தால்,
அதே போன்று அவருடைய தாய் தகப்பன் இருப்பார்களாக இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை யார் அந்த குடும்பத்தை பராமரிக்கிறாரோ அந்த குடும்ப தலைவருக்கு அது கடமையாகும். மேலான சகோதரர்களே, மார்க்கம் எந்த அளவுக்கு பெண்களுடைய உரிமையை வழங்கி இருக்கிறது என்பதை ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய பாடத்திலிருந்தே நாங்கள் படித்தாலே அதுவே மிகப்பெரிய ஒரு விடயமாக இருக்கும். மேலான சகோதரர்களே, மார்க்கம் இஸ்லாம் பெண்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை வழங்கியிருக்கிறது. பெண்களை தலைக்கு மேலால் மார்க்கம் மதிக்க வேண்டும் என்பதை மார்க்க நமக்கு அறிவுறுத்துகிறது. மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, ஜகாத்துல் ஃபித்ருடைய விடயத்தில் ஒரு பெண்மணி இருக்கிறாள். அந்த பெண்மணிக்கு பல லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது, பல நூறு கணக்கான பவுன் கணக்கின் நகை இருக்கிறது, பல கோடி சொத்துக்கு லட்சாதிபதியாக இருக்கிறார். பெரிய சீமாட்டியான பெண்மணியாக இருந்தாலும் அந்த பெண்மணி இன்னும் ஒருவருக்கு மனைவியாக இருப்பதாக இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ரை அந்த பெண்மணி நிறைவேற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டிய கடமை அந்த பெண்ணை மணமுடித்த கணவருக்குத்தான் இருக்கிறது. மார்க்கம் அவ்வளவு தூரம் பெண்களுக்கு சுதந்திரத்தையும் மிகப்பெரிய கண்ணியத்தையும் இஸ்லாம் வழங்கி கொண்டிருக்கிறது. பெண்களுடைய சிறப்பை இந்த சந்தர்ப்பத்தில் நான் நினைவூட்டுகிறேன். எனவே பெண்களுடைய சிறப்பு மார்க்கத்தில் ஏராளமாக இருக்கிறது. எனவே ஜகாத்துல் ஃபித்ரை யார் குடும்பத்தை பராமரித்து நடத்தி வருகிறாரோ அவர்தான் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற வேண்டும். இப்போது ஒரு தகப்பன் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற விரும்புகிறார். ஆனால் அவருடைய பிள்ளை தனியாக தொழில் செய்து வருகிறார். அவருக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற முடியுமான வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. அவர் பருவ வயதை எட்டியிருப்பாராக இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை இந்த தகப்பன் நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் சம்பந்தமாக தன்னுடைய மகனிடத்தில் அனுமதி கேட்க வேண்டும். மகன், உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி அந்த மகன் அனுமதிக்கும் பட்சத்தை தான் அந்த தகப்பன் அந்த தாய் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற முடியும். இல்லாவிட்டால் அது அவருடைய உரிமை. அவர்தான் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றது சாலச் சிறந்ததாக இருக்கிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஜகாத்துல் ஃபித்ர் என்பது நாங்கள் எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்றால் ஒரு தலைக்கு ஒவ்வொரு தலைக்கும் 2 கிலோ 400 கிராம் அளவுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ருடைய அளவும் 2 கிலோவும் 400 கிராம் அரிசும் நம்முடைய நாட்டினுடைய அடிப்படையில் நாங்கள் அரிசி நடைமுறையில் இருப்பதனால் அரிசைத்தான் நாங்கள் வழங்க வேண்டும். அதற்காக வேண்டிய அரிசிக்கு பகரமாக அதை பணமாகவோ வேறு ஏதாவதோ மாற்றி கொடுப்பதற்கு நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் எந்த தேவையும் கிடையாது. எனவே நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை அரிசாகத்தான் கொடுக்க வேண்டும். 2 கிலோ 400 கிராம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு பெருநாளுடைய பிறை தென்படும் நேரம் அளவுக்கு யார் யாரெல்லாம் பிறந்தார்களோ உயிர் வாழ்ந்தார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டும். ரமலானுடைய பெருநாளுடைய பிறை தென்படுவதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்னதாகத்தான் ஒரு பிள்ளை பிறந்ததென்றால் அந்த பிள்ளைக்குரிய ஜகாத்துல் ஃபித்ரை அந்த தாயும் தகப்பனும் நிறைவேற்ற வேண்டும். ஒருவர் பிறை தென்படும் வரைக்கும் அவர் உயிரோடு இருந்தார், பெருநாள் என்று அறிவித்ததற்கு பின்னால் அவர் மரணித்து விட்டார் என்றால் இவருக்கும் ஜகாத்துல் ஃபித்ரை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர் ஜனாசாவாக இருந்தாலும் அவருடைய பணத்திலிருந்து நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஜகாத்துல் ஃபித்ருடைய இபாதத் சற்று பழையவர்களுக்கு ஒரு பயிற்சிக்கப்பட்ட ஒரு அமலாக இருந்தாலும் வளர்ந்து வரக்கூடிய எம் சார்ந்த வாலிப சகோதரர்களுக்கும் யுவதி பெண்களுக்கும் இதனுடைய ஆழம் அகலம் இதனை பற்றி அறிவு இன்று மங்கிக் கொண்டே இருக்கிறது. எனவே திருமணம் முடித்து கொடுத்திருந்தால் அந்த பெண் பிள்ளைகளுக்கும் அந்த சகோதரர்களுக்கும் தாயும் தகப்பனும் இதனை பற்றி வலியுறுத்த வேண்டும். நாங்கள் திருமணம் முடித்து வைத்த ஆண் சகோதரர்களாக பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் உங்களுடைய ஜகாத்துல் ஃபித்ரை நீங்கள் உங்களுக்காக வேண்டியும் உங்களுடைய மனைவிக்காக வேண்டியும் உங்களுக்கென உள்ள பிள்ளைக்காக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வைக்க வேண்டும். பெண் பிள்ளையாக இருந்தால் அந்த பெண் பிள்ளையிடம் நாங்கள் சொல்ல வேண்டும், உங்களுடைய கணவன் மூலம் இந்த ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்ற சொல்லி நாங்கள் அவர்களை ஆர்வமூட்ட வேண்டும். மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே நேரம் ஒரு பிள்ளை
ஒரு ஆண் பிள்ளைதான் தாய்க்கு தகப்பனுக்கு செலவழிப்பதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பத்தில் சில தாய் தகப்பன் ஆண் பிள்ளைகள் திருமணம் முடித்து சென்று விட்டால் அந்த தாயும் தகப்பனும் அந்த பெண் பிள்ளைகளுடைய தன்னுடைய மகள்மாருடைய வீட்டிலே இருக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஆண் பிள்ளைகள் நினைக்க கூடாது ஜகாத்துல் ஃபித்ரை அந்த சகோதரி கொடுத்து விட்டால் போதும் என்று. ஆனால் ஆண் பிள்ளையாகிய நமக்குத்தான் ஒரு கடமை இருக்கிறது, செலவழிக்க வேண்டிய கடமை. பெண் பிள்ளைகளுக்கு கட்டாயம் செலவழிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. எனவே திருமணம் முடித்திருந்தாலும் அந்த ஆண் பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனுக்குரிய ஜகாத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்த வேண்டும். ஜகாத்துல் ஃபித்ரை எப்போது நிறைவேற்றுவது? இதில் 4 விதமான முறைகள் இருக்கின்றது. ரமலானுடைய தலைப்பிறை கண்டது முதல் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை நோன்பு பெருநாளுடைய பிறை தென்படும் வரைக்கும் கொடுக்கலாம். இது ஜாயிஸான முறை, வழங்கலாம். அது பொதுவாக நம்முடைய நாட்டில் நம்முடைய மக்கள் அதனை செய்து வருகிறார்கள். சுன்னத்தான முறை பெருநாளுக்காக வேண்டி பிறை கண்டதிலிருந்து நாங்கள் தொழுகைக்கு செல்லுகின்ற இடைப்பட்ட நேரத்தில் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற்றுவது சுன்னத்தான முறையாக இருக்கிறது. ஜகாத்துல் ஃபித்ரை அவ்வாறு நாங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் பெருநாளுடைய தினம் நம்மை கடப்பதற்கு முன்னால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஆனால் இது மக்ரூவாக மாறிவிடுகிறது. ஜகாத்துல் ஃபித்ரை பெருநாளுடைய தினம் தாண்டுமாக இருந்தால் நாங்கள் கட்டாயம் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்க வேண்டும். ஆனால் நாங்கள் பாவியாகவும் மாறிவிடுகிறோம். அவ்வாறு ஜகாத்துல் ஃபித்ரை தாமதப்படுத்துவது ஹராமாக இருக்கிறது. எனவே 4 சட்ட திட்டங்கள் இதில் இருக்கின்றது. ஒன்று, ரமலானுடைய பிறை தென்பட்டது முதல் கொடுப்பது ஜாயிஸ். ரமலானுடைய பெருநாளுடைய பிறை தென்பட்டதிலிருந்து தொழுகைக்கு போகக்கூடிய இடைப்பட்ட நேரத்தில் நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுப்பது சுன்னத். பெருநாளுடைய தினத்தில் அவ்வாறு கொடுக்க முடியாவிட்டால் பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் அந்த ஜகாத்துல் ஃபித்ரை வழங்குவது மக்ரூஹ். நாங்கள் பெருநாள் தினத்தை விட தாமதிப்பது ஹராமாக இருக்கிறது. ஆகவே ஜகாத்துல் ஃபித்ரை முறையாக நாங்கள் நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் நெருக்கத்தையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் நல்லொரு புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.